பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். எப்படியா அப்படி இப்படின்னு பொங்கல் வச்சிட்டீங்க. அப்படி இப்படி நான் எவ்வளவு அழகா வச்சிருக்கோம் தெரியுமா நீ? அத நாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லணுமா? அண்ணி அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே தான் வச்சிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி வச்சனால கண்டிப்பா மாறாது. எப்படி டேஸ்ட் கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்க. பிரியா கூட நல்லா சமைப்பா, அவளுக்கு கூட தெரியும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி வச்சிருப்பீங்களோ தெரியல. அண்ணி இன்சல்ட் பண்ணாதீங்க. அண்ணி நாங்க நல்லா சமைச்சிருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அதாம்மா பண்ண போறோம். எப்படின்னு மட்டும் பாருங்க. நான் சொன்ன மாதிரியே வச்சிருக்கீங்க. ஷாய் குட்டி எல்லாம் அவ்வளவு ஆர்வமா இருக்கா உங்க பொங்கல் சாப்பிடுறதுக்கு. ஷாய் நீ கவலைப்படாத, இந்த அத்தை உனக்கு பொங்கல் தரேன். ஊட்டி விட்டுறேன். இந்த அத்தை கையிலேயே ஊட்டி விட்டுறேன். அப்படி சொல்லு ஷாய் குட்டி. கரெக்ட்டா நீ இன்னைக்கு தான் பேசியிருக்க. பாடி என் தங்கச்சியே, உனக்கு எவ்வளவு கொழுப்பு. நானும் சௌமியாவும் செஞ்ச பொங்கல் சாப்பிட மாட்டியா? வாய்ப்பே இல்லப்பா. பிரியா கூட செம்மையா செஞ்சிருப்பா. நான் உங்க ரெண்டு பேத்து பொங்கல் வாய்ப்பே இல்ல. உன் வாயில வச்சு நான் ஊட்டி விடுறேன் ஏன் பாருடி. இங்க பொங்கல் சாப்பிடாம வேற யாரும் வீட்டை விட்டு கால் எடுத்து வைக்க முடியாது. எல்லாரும் சாப்பிடுறீங்க. இந்த அஞ்சலி கண்ணா அவங்களாம் எங்க? ஏன் சௌமியா அவங்களையும் கொண்டரலாம் பிளானா? அன்பு அமைதியா இருந்துரு. எனக்கு தெரியாது என் பொங்கலை சாப்பிட்டு உங்க உயிரோட இருக்காங்களோ இல்லையோ. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா என்னோட ஸ்னேகாவோட பொங்கலை அவங்க சாப்பிட்டே ஆகணும். அம்மா உனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. உனக்கு அந்த பொங்கல் தீருனா தானே? அதேதான். நீ இந்த பொங்கலை நீங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணணும். ஆமாமா, ஹரி குட்டி கூட ஊட்டும். ஆமா, ஹரிக்கு ஊட்டி அவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவனுக்கு தான் டேஸ்ட்னு ஒண்ணு தெரியாதேம்மா. யார் சொன்னது? எங்க ஹரி குட்டிக்கு எல்லா டேஸ்ட்டுமே தெரியும். எங்க பொங்கலை சாப்பிட்டு அவன் பாருங்க இனிமே எப்ப பொங்கல் வச்சாலும் அவனா முன்ன வந்து நின்னு எனக்கு பொங்கல் வேணும்னு சொல்லுவான். அடுத்த வருஷம்ல அத்தை பொங்கல் நல்லா இருக்குன்னு சொல்றானா இல்லையான்னு பாருங்க. நீ கொடுக்கற பொங்கலுக்கு அவன் வாய் ஓபன் ஆகுதான்னு பார்க்கலாமா? இதுதான் நீ கரெக்ட். அவன் முதல்ல வாயை திறக்கணும்ல. இவ பொங்கலை கொடுத்தா வாயை கூட திறக்க முடியாது. வாங்க மேடம், நீங்க வந்து பொங்கல் வை. வாடி, நீ வச்சு எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறவா. நான் சொன்னேன் நான் பொங்கல் நல்லா வைப்பேன்னு. இல்ல எனக்கு நல்லா வரும்னு சொன்னமா. நீங்க ரெண்டு பேர் தானே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்றேன் எனக்கெல்லாம் சுத்தமா பொங்கல் வராதுப்பா. அவனுக்கு இருக்கு. முதல்ல வாயே உனக்கு தான். முதல்ல என்னதான் க்ளோஸ் பண்ணலாம்னு ஐடியாவா? அதே தாண்டி கவலையே இல்ல. கொழுப்பு கொழுப்பு. பாவம் அவங்க ரெண்டு பேர் ரொம்ப கிண்டல் பண்றீங்க. அப்ப பாரு எங்க ரெண்டு பேத்து பொங்கல் சாப்பிட பிரியா இருக்கா. ஐயோ சௌமியா, நான் அப்படி சொல்ல வரலமா. நான் ஏன் பொங்கலை சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு உங்க பொங்கல்லாம் வேஸ்ட்? நான் ஏன் பொங்கலை சாப்பிட்டுக்கிறேன். அக்கா எனக்கும் ஸ்னேகாக்காக பொங்கல் சாப்பிட மாட்டீங்க. வாய்ப்பே இல்லடா. நீங்க பொங்கல் செஞ்சிருக்கீங்க ஓகே தான். அது பொங்கலான்னு எங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுல ரொம்ப தப்பு. அப்போ நாங்க வச்ச பொங்கல் யாரும் சாப்பிட மாட்டீங்க. எங்களை நம்ப மாட்டீங்க நல்லா வச்சிருப்போன்னு. வாய்ப்பே இல்லடா. குருமாமா நீங்களுமா இருக்கட்டும் இருங்க. ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பொங்கல் வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி பாருங்க. அப்புறம் இருக்கு எல்லாத்தோட வாயும் கம் போட்டு ஒட்டாம இருந்தா சரிதாமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் எங்க பொங்கல் அருமை தெரியல. தெரிய வரனால அப்பதான் எங்களோட அருமை தெரியும். நாங்க இப்பெல்லாம் எவ்வளவு நல்லா சமைக்கிறோம் தெரியுமா? அது உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. நீங்க வேணா பாருங்க. அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு எனக்கு பொங்கல் எனக்கு பொங்கல் எனக்கு பொங்கல்னு சொல்லுவீங்க. சொல்ல வைக்கிறேன் பாருங்க. ஒரு வாய் வச்ச உடனே எனக்கு கொஞ்சம் பொங்கல் தாங்க நீங்க சொல்லணும். அதுக்கு எங்க வாய் ஓபன் ஆகணும். உங்க பொங்கல் சாப்பிட்டு எங்க வாய் ஓபன் ஆகுமான்னு தெரியலையே. அடுத்து எங்க கண்ணே இருக்குமான்னு தெரியல. எங்க கண்ணே ஓபன் ஆகுமான்னு தெரியாது. இல்ல எனக்கு புரியல ஜீவா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு இருக்கு ஜீவா, உனக்கு இருக்கு. மொத்த வாயே உனக்கும் அவளுக்கும் தான். அண்ணி மறக்காம உங்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்க போறேன் பாருங்க. எங்க பொங்கலையே கேவலப்படுத்துறீங்க. இருக்கட்டும். எங்க பொங்கலை பார்த்தா அவ்வளவு சிப்பா தெரியுதா? இருக்கட்டும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா பொங்கல் பொங்கி இருக்கு. இந்த மாதிரி உங்களால கூட வைக்க முடியாது. அது என்னமோ கரெக்ட் தான் சௌமியா. எங்கனால உங்கள மாதிரி பொங்கல்லாம் வைக்க முடியாது. ஆமா, நீ எங்க அளவுக்கு டேஸ்ட்ல உங்ககிட்ட வராது. உங்களோட டேஸ்ட் எங்க கை பக்குவத்துக்கு வருமா? கிடைச்சது எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு சொல்றவங்க தானே நீங்க. என்ன சொன்னீங்க? கடுகு போட்டு தாளிச்சு விடணுமா வெண்பொங்கல்ல? அதெல்லாம் என்னோட ஸ்னேகாவோட புது கண்டுபிடிப்பு. உங்களுக்கு தெரியல. நீங்க தானே சொன்னீங்க எல்லா சமையலுக்கும் முதல்ல தாளிக்கணும். தாளிச்சா மட்டும்தான் எல்லா சமையலும் சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல வேலைப்பா. சக்கரை பொங்கலுக்கு தாளிக்கணுமான்னு கேட்காம போயிட்டீங்களே. அண்ணி யாராவது சக்கரை பொங்கலுக்கு தாளிப்பாங்களா? என்ன நீ இது கூடயுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தானமா விட்ட நீங்க அது கூட கேட்டிருப்பீங்க. ஏதோ போனா போதே பெரியவங்களாச்சே கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்கன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. சரி நாங்களும் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் கத்துக்கலாம்னு சொன்னா கத்துக்க விட மாட்டேங்கிறீங்க. டிமோட்டிவேஷன் பண்ண எவனுமே கத்துக்க மாட்டாங்க. கத்துக்கலாம்னு வந்தா நீங்க அதையே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ இல்லங்க நீ அதான் பொங்கல் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் புடிவாதத்துல இருக்கீங்க நான் தான் வைப்பேன்னு. அது நீ
எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு படுக்க போட்டுறணும்ல, அதுக்காக தான். ரொம்ப பேசினேன்னு வை பிரியா, அவ்வளவுதான் உனக்கு. எனக்காமா நல்லா இருக்கு. அதான் நாங்க 2 பேரும் பொங்கல் வச்சுக்கிறோம், நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னோம்ல. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு? ஹனி நீங்களே சொல்லுங்க, நாங்க தானே பொங்கல் வைக்கணும். அம்மா அப்படிதானே சொன்னாங்க. நீங்க தான் பொங்கல் வைக்கணும், கூட மாட ஏதாவது ஹெல்ப் செய்யறோம்னு சொன்னா அதையாவது கேட்டீங்களா? இல்ல நானே பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அவ்வளவு தைரியம் நீ எங்களுக்கு? ஆமாமா, உங்க சமையல நீங்க புளின்னு நினைப்பு பாத்தீங்களா? அவ்வளவு தைரியம். அதை சாப்பிடறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கணும்ல. உங்களுக்கு தைரியம் இருந்தா மட்டும் போதுமா? உங்க எல்லாத்துக்கும் தைரியம் வர வைப்போ. ஆமாமா, தைரியத்தை வர வச்சுட்டாலும் நீங்க செய்யற பொங்கலை எங்களுக்கு டேஸ்ட் கொடுத்து எங்களை க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. அதுலயும் ஒரு வாய் நீங்க வைக்க மாட்டீங்க. அது நாங்க செஞ்சதை நாங்களே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல, நல்லா இருக்காதுல, அதனாலதான். வேணா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்களும் சாப்பிடுங்க, நாங்களும் சாப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம். நாங்க செஞ்ச பொங்கல் எப்படி நாங்களே சாப்பிடுறது? ஹலோ, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? யார் சொன்னது? அதெல்லாம் இல்லையே, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்னமா, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன சொல்ற? ஓகே தானே? அது என்ன சௌமியா சொல்ற? டீல் ஓகே. நம்ம மேல நம்பிக்கை இருக்காம இருக்குமா? நம்ம எவ்வளவு நல்லா செஞ்சிருப்போம், நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே தான். அப்போ ஓகே தான்மா, நீங்க பொங்கல் வச்சு முடிங்க, சாப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆமாமா, அதுக்குள்ள பொங்கல் பொங்கிரும். பொங்கல் எத்தனை டைம் பொங்க விடுவீங்களோ தெரியல. அவ்வளவுதான், சாமி கும்பிட்டு எடுத்து வச்சிடலாம். சரிம்மா, சரி முடி. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த. சரி, நீ சாமி கும்பிட்டு போல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். சரிடா, போலாம்டா. இந்த வீட்ல பொங்கல் வைக்கிற பழக்கம் இல்லையா உனக்கு? யாரா சொன்ன பொங்கல் வைக்கிற பழக்கம் இல்லன்னு? இருக்கே. உங்க வீட்ல உங்க அம்மா காலையிலே வச்சுட்டாங்கன்னு தெரியும், நீ வைக்க மாட்டியான்னு நான் கேக்குறேன். ஆனா மாட்டுக்கு நாளைக்கு தானே பொங்கல், இன்னைக்கு எதுக்கு வச்சாங்க? யாரு என்ன மாடுங்கறியாடா நீ? அது எப்படி சொல்லி டைரக்டா புரிஞ்சுக்கிட்ட? உன்னை அப்படியே அப்புன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உனக்கு வர வர கொழுப்பேறி ஆடிட்டு இருக்கடா, கொழுப்பேறி ஆடிட்டு இருக்க. எங்க ஊர்ல மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் மாட்டுக்கு பொங்கல் வச்சு ஊட்டி விடுவாங்க. இங்க என்னன்னா உனக்கு இன்னைக்கே வச்சுட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு பாக்குற, என்ன கோவப்படுத்த வைக்காதடா. போடா போதே நண்பனாச்சே, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒருத்தர் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். நானாவது மாடு நினைச்சு பொங்கல் வைக்கிறாங்களே, உனக்கு அது கூட இல்ல. நான் ஹியூமன் பா. எங்க சித்தி காலையிலே வச்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓஹோ, மாட்டுக்கு காலையிலே பொங்கல் ஊட்டியாச்சா? அதுவும் இது பசு மாடுல இல்ல, எரும மாடு. தேங்க்யூ. நான் உன்னை அவமானப்படுத்திட்டு இருக்கேன், வெக்கமாவே இல்லடா. அது ஒரு மாடே சொல்லும் போது எனக்கு எப்படி வெக்கமா இருக்கும், அதனால அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்ல. ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு எந்த வகையில மாடு மாதிரி தெரியுது? பாரு, ட்ரெஸ் கீழே இழுத்துட்டு வந்துட்டு இருக்க, குப்பையில கூட்டிட்டு வந்துட்டு இருக்கியா நீ? அந்த ட்ரெஸ் உன் சைஸ்க்கு வாங்க மாட்டேன், கீழே இழுத்துக்கிட்டே குப்பை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. இது பேரு உதவிடா, உதவி செஞ்சுட்டு இருக்க. யாரு கூட்ட வேணா நானே கூட்டிக்கிறேன்னு. உன் அம்மா தான் இந்த ட்ரெஸ் துவைக்கணுமா? உங்க அம்மா கிட்ட பேசும்போது இதெல்லாம் பேசிக்கோ. நோ, வாஷிங் மிஷின்டா. உன் சைஸ்க்கு வாங்கி போட வேண்டியதானே, எதுக்கு இப்படி தரையில இழுத்துக்கிட்டு இருக்க? இந்த ஊர்ல என் சைஸ்க்கு ட்ரெஸ்ஸே இல்லையா? அதுவும் இது நான் பார்த்து எடுத்துட்டு வரலடா, எங்க அம்மா பார்த்து எடுத்துட்டு வந்தாங்க. வளர்ற புள்ளல, அதனால இப்படிதான் இருக்கணும். ஓஹோ, அந்த டைப்பா உங்க அம்மா? ஆமாண்டா, சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அதை விட 1 இன்ச் பெருசு, அதை விட 1 இன்ச் பெருசு, அப்படிதான் எடுப்பாங்க எங்க அம்மா. இன்ன வரைக்கும் என்னோட சைஸ்க்கு ஒண்ணு எடுத்தது கிடையாதுடா. நீ போட்டு நீ இருக்க சைஸ்லயே கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ? எங்க அம்மா தச்சு கொடுப்பாங்க, இல்லன்னா நான் தூக்கி வீசிடுவேன், அவ்வளவுதான். இது நல்லா இருக்குல்ல? நீ வளர எடுக்கிறதுக்கு பதிலா வளரதுக்கு முன்னாடி எடுத்துட்டா. உனக்கு புரியலையாடா? கேவலமா இருக்கும்டா. ஷர்ட் எவ்வளவு ஃபிட் ஆகுற மாதிரி நீ எடுத்துர்க்கானே, எனக்கு அது பாட்டுக்கு தரையில இழுத்துக்கிட்டே வருது. எல்லாரும் அம்மா தரையில இழுக்குதுமா, கொஞ்சம் தூக்கி பிடிமாங்கறாங்க. இத நான் எவ்வளவு தூரம் நான் தூக்கி கையில புடிச்சிட்டே நடப்பேன். பிரின்சஸ்லாம் இப்படிதான் ட்ரெஸ் போடுவாங்க, சூப்பரா இருக்கு அஞ்சலி. எனக்கும் தோணுது, அந்த பிரின்சஸ் எப்படி இந்த ட்ரெஸ் எடுத்திருப்பாங்கன்னு தோணுதுடா. நமக்கு கொஞ்ச தூரமே இழுத்துட்டு போக முடியல, எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலடா, சத்தியம். பிரின்சஸ் மாதிரி கியூட்டா இருக்கு அஞ்சலி இந்த ட்ரெஸ்ல நீ. தேங்க்யூடா. ஆனா செம்மையா இருக்க. அந்த குதிரவால், இந்த Dress இதெல்லாம் சூப்பரா இருக்கு. மேடம் சாரி கட்ட மாட்டீங்களா? இல்ல சாரி நான் கட்ட மாட்டேப்பா. ஏன் மேடம் சாரி கட்டுறதுல என்ன? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. ஒரு மாதிரி இழுத்துட்டு போற மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் தான். நமக்கு எதுக்குடா இந்த பேச்சுல, அதெல்லாம் விட்டு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அந்த டாபிக் உள்ளேயே நம்ம போக கூடாது. இந்த மாதிரி Dress எடுத்தமா, அப்படியே போட்டமா, பாவாடை தாவணி இந்த மாதிரி எடுக்கணும். அதுதானே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஏமா இருக்காது, உனக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா சாரி கட்டினா நீ இன்னும் அழகா இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ கட்டினாலும் நல்லா இருப்ப. ஏய் இல்லடா, வேஷ்டி ஷர்ட் போட்டுனா சூப்பரா இருப்ப தெரியுமா? ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். சாரி கட்டிட்டு வரேனா? சரிமா, கட்டிட்டு வந்தனா தேவதை மாதிரி இருப்ப. அப்ப இப்ப எப்படி இருக்க? அதான் ஸ்டார்டிங்கே சொன்னனே, அழகா தேவதை மாதிரி இருக்கீங்க. பிரின்சஸ் மாதிரி. ஏ அஞ்சலி சூப்பரா இருக்கா, போதுமா? இது போதும்டா எனக்கு, நீ சொல்லிட்டல அது போதும். நான் போய் குரு கிட்ட கேட்டு வந்துறேன். ஓகே போய் கேட்டு வா.
பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல். என்ன நீ ஆச்சு இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, அவளுக்கு கால் பண்ண, அவ கால் அட்டன் பண்ணா. இன்னமும் அதுக்குள்ள இருந்து வெளியிலயே வரல போல. இன்னமும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கா. எப்படி அண்ணி சீக்கிரமா வர முடியாதுல இருந்து வெளியில சீக்கிரமா வர முடியாது அண்ணி. கண்டிப்பா கொஞ்ச நாள் ஆகும் அண்ணி. ஆனா அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அவ டாக்டர் அந்த இதுக்கும் போகலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா. அவ ரொம்ப படிச்சு ரொம்ப பிடிச்சி இது பண்ணா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சதை படிச்சா அதுவே வேண்டான்னு அவ சொல்றா. என்ன கோவமா வருத்தம் அதை சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ அதை விட்டுருவாளோ, அதை விட்டுட்டு அவனால திரும்பி எப்படி அதுக்குள்ள போக முடியும்னா எனக்கு தெரியல. அப்புறம் அவ முழுசா வீட்லயே இருந்துருவா, அதை விட்டு வெளியிலயே வரமாட்டா. அதனாலதான் ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படாதீங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு அண்ணி. எனக்கு தெரியல அவளை அதுல இருந்து எப்படி நான் வெளியில கொண்டு வர போறேன்னு. கொஞ்ச நேரம் விட்டு பாருங்க நீ ஃப்ரீயா, அதுக்கப்புறம் கண்டிப்பா இது பண்ணிக்கலாம். 3 நாளா ஒரே ரூம்குள்ள இருக்கு. அந்த ரூமை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறா. சாப்பிட சொன்ன சாப்பிட மாட்டேங்கிறா. எப்படியோ அப்படி இப்படின்னு கொஞ்சோண்டு தான் ஊட்டி வரும். அதுக்கப்புறம் வேணான்னு சொல்றா. எங்களுக்கு தெரியல, அந்த ரூம் குள்ளேயே இருந்து அவ பைத்தியம் ஆயிருவா. ஒரு மாதிரி அந்த ரூம் குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி ஆயிருமோன்னு பயமா இருக்கு. அவளுக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயமா இருக்கு. அந்த ரூம் குள்ளேயே இருந்துட்டு ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? ருத்ரன் எப்படி ஏத்துப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த டாக்டர் பதவியும் எனக்கு வேணாங்கிற. அந்த ரூம் குள்ளேயே அடைஞ்சிருக்கா. எல்லாத்துக்கூடயும் கொஞ்சம் உட்காந்து பேசினா கூட பரவாயில்ல, பேச கூட மாட்டேங்கிறா. நாங்க ஏதாவது பேசினா கூட பேச மாட்டேங்கிறா. அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாதீங்க, பரவாயில்ல விடுங்க. கண்டிப்பா அவ வெளியில வருவா. நீங்க அதை நினைச்சு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் நல்லபடியா இருப்பாங்க. தெரியலடா, நானும் தாராவும் அவ்வளோ அவகிட்ட பேசுறோம். அவ ஒரு வாய் கூட திறக்க மாட்டேங்கிறா. அவதான் எப்போதும் எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா இப்ப எங்ககிட்ட பேச கூட மாட்டேங்கிறா. ஏதாவது நாங்க பேசினா அவ்வளவுதான் சொல்றா. மத்தபடி அவ பேசவே மாட்டேங்கிறா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவ இப்படி இருக்கிறத பார்க்க எனக்கும் தாருக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அது அவளுக்கு புரியுதான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க இப்படி ஃபீல் பண்றதை பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு அண்ணி. ஆமா நீ, எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா சரியாகும் அண்ணி. கண்டிப்பா ஒரு நாள் சரியாகும் அண்ணி. எனக்கு தெரியல, கூடிய சீக்கிரத்துல சரியானா நல்லாதான் இருக்கும். கூடிய சீக்கிரத்துல சரியாகும் அண்ணி, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அதுல இருந்து அவங்க வெளியில வருவாங்க. உங்ககிட்ட எல்லாம் பழையபடி சிரிச்சு பேசுவாங்க. நீ கவலைப்படாதீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சாலே போதும். எங்க ஃப்ரெண்டு என்னன்னு தெரியல, அதுல இருந்து சீக்கிரமா வெளியில வந்துட்டாலே போதும். எனக்கும் தாராவுக்குள்ள அதை பத்தி ஒவ்வொரு நிமிஷமும் பேசும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எங்களால யோசிக்க கூட முடியல அவ இந்த நிலைமையில இருக்கிறத. ஒரே ரூம்குள்ள அடைஞ்சு இருக்கா, எதுவும் பேச மாட்டேங்கிறா. இப்படியே கடைசி வரைக்கும் அமைதியா இருந்துருவாளோன்னு தோணுது. ஐயோ நீ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ ஒரு நாள் மாறும். நீ கவலைப்படாதீங்க. நீ மாறினா நல்லா இருக்கும். எங்களுக்கு என் ஃப்ரெண்ட் பழையபடிதான் வேணும். ஆனா அவ ஒரே ரூம்ல அடைஞ்சிருக்கிறத பார்க்கும் போது எங்களுக்கெல்லாம் தாங்க கூட முடியல. நாங்களாவது பரவாயில்ல, அவன் புருஷன் ருத்ரன் எப்படி தாங்குவான்னு கூட தெரியல. ஆனா அவன் எங்க முன்னாடி எல்லாம் நல்ல தைரியமா பேசுறான். அவன் மனசுக்குள்ள இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவளுக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியல. அவ லைஃபே அம்மா அப்பான்னு வாழ்ந்தா. அம்மா அப்பாக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு கூட ஓகே சொன்னா. ஆனா அவங்களே இல்லாம போயிட்டாங்க பாரு. கல்யாணம் 1 வீக்ல. இன்னைக்கு அவ தலைப்பொங்கல் கொண்டாடி இருக்க வேண்டியது. ஆனா இப்ப பாரு வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்க. ஒரு மாதிரி உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவ அதுக்குள்ளாரையே உட்காந்து அடைஞ்சு அப்படியே அமைதியா இருக்கா. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போலாம், கோலெல்லாம் போட்டிருப்பாங்க, பாக்கலாம்னு சொன்னா. அதுக்கு கூட அவ வரல. அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் பேசுறோம். இன்னைக்கு கண்டிப்பா உங்களை வெளியில கூட்டிட்டு போலாம். தெரியல அவ வருவாளன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ என் ஃப்ரெண்ட் நல்லா இருந்தா மட்டும் போதும். ஏதாவது பேசி வெளியில கூட்டிட்டு வரீங்களா? அண்ணி கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் போய் பேசி கூட்டிட்டு வரோம். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வரோம். இன்னைக்கு எல்லாரும் வெளியில போலாம். நீ விடுங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட் கண்டிப்பா பழையபடி வேணும். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் பழையபடி கிடைப்பாங்க. நீ